போங்க. நம்ம யாவர் எளிமை என்று ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்திருப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவளை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தமேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தமேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்போ லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினாயிருக்கிறதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரோவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமயமுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அவருக்காருவோம். இந்த காலவெளியில் ஆண்டவர் இந்த பகுதியிலே ஒரு வார்த்தையை என் உள்ளத்தில் வைத்தார். அதை மையமாய் வைத்து இந்த கால்வெளியிலே தேவனுடைய வார்த்தையை நான் ஓடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வசனத்தின் பகுதிகள் நமக்கு எல்லாம் நன்றாய் அறிந்த ஒரு பகுதி. ஆகவே நான் சம்பவத்திற்குள்ளாக நான் அதிகமாய் செல்ல விரும்பவில்லை. அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லி நான் வருகிறேன். 11ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், அப்போ லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்து கொண்டு என்கிற அந்த ஒரு வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்தார். அதை மையமாய் வைத்துதான் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோமோ அந்த விதத்தில் தான் வரக்கூடிய காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. வாழ்க்கையில் எல்லாருடைய ஜீவியத்திலும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் என்கிற இடம் வருகிறது. பிள்ளைங்க 10ஆவது வகுப்பு படிக்கிறாங்க. 11ஆவது வகுப்பு வரும்பொழுது டாக்டரா, ஆடிட்டரா, இன்னும் என்னவா பார்க்கணும்னு சொல்லி அங்கே தான் தெரிந்து கொள்ளுதல். அங்கே எடுக்கிறாங்க, சப்ஜெக்ட் பிரிக்கிறாங்க. ஸோ அங்கே தெரிந்து கொள்ள எதையாவது ஒன்றை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள. நான் எல்லாத்தையும் படிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு குரூப். இதே போல தான் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. சரியானதை நாம் தெரிந்து கொள்வோமானால் நாமும் சரி, நம்முடைய சந்ததியும் சரி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதில் மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நம்முடைய சந்ததியிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஸோ சரியானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, ஆபிரகாம் அழைக்கப்பட்டான், அவனோடு லோத்து வருகிறான்.
பிரச்சனை யாருக்கு என்று எழுதப்பட்டால் லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் தனிப்பட்ட விதத்தில் பிரச்சனை கிடையவே கிடையாது. யாருக்கு தான் பிரச்சனை? மேய்ப்பர்களுக்கு. ஸோ லோத்து சாதமாக சொல்லியிருக்கலாம், உங்களோட நான் இருக்கிறேன். இல்லை, ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். ஆபிரகாம், நீ வலதுபுறம் போனால் என்ன செய்கிறேன்? இடதுபுறம். நீ இடதுபுறம் போனால், இந்த காலத்து ஆபிரகாம் தான் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா உங்களுக்கு? என் கூட வந்ததுனால தான் உனக்கு இதெல்லாம் கிடச்சி, மரியாதை இந்த பக்கம் போன்ட்டு இருப்பான். நான் ஆபிரகாம் ஆப்ஷன் கொடுக்குறேன், தெரிந்து கொள்ளுதல். ஏன்னா ஆண்டவர் சில நேரங்களில் அவர் நம்ம கம்பல் பண்ணுகிற கர்த்தர் அல்ல, அந்த ஆப்ஷனை கொடுக்கிறார். நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். காம்படிட்டிவ் எக்ஸாம் முழுவதுமே சூஸ் பண்ணுறதான், அப்படிதானே? எஸ் ஆர் நோ. சரியானத பதிலை எழுதுனீங்கன்னா மார்க்கு, சரியானதை எழுதுனா இருக்கிற மார்க்கும் போயிடும், அப்படிதானா? இப்போ அப்படிதான், இருக்கிற மார்க்கும் போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நிலைமை அடையணும், ஆசீர்வாதம் பெற வேணும். பிந்தின நாட்கள் தேவனுடைய நன்மையினால நம்ம நிரப்பப்படணும், கர்த்தர் நம்ம இடத்தணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோமானா இன்றைக்கு நாம் இதை தெரிந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியம். இன்றைக்கு நம்ம இதை தெரிந்து கொள்கிறோம். வேதவசனம் வாசிக்கு ரொம்ப தெரிந்து கொண்டு போனால் அந்த பகுதி ரொம்ப நல்ல ஏதேன் தோட்டத்தை போல் இருந்துச்சான், எகிப்து தேசத்தை போல் இருந்துச்சு. பிறகு பார்த்தீங்கன்னா சோதமுக்கு நேரே கூடாரம் பட்டான். லோத்து நிலைமை இப்போ பரிதாப நிலைமையாக போயிடுச்சு. ரொம்ப என்னுடைய ஜீவியம் மிக மோசமான ஒரு இடத்துக்கு போனதை பார்க்கும். மோவா புத்திர அம்மன் புத்திரன் சொல்கிற தேவனால் அருவருக்கப்படக்கூடிய சந்ததி உருவாவதற்கு காரணகத்தனாய் மாறிவிட்ட நிலைமையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ தெரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். தேவன் அங்கலாய்க்கும் பொழுது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். ம் 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 ஆ ஆ இவர்கள் தங்கள் வழிகளையே என்ன செய்தார்கள்? ஆண்டவர் அங்கலாக்கியதை பார்க்கும். தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்றது தான், தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிற காரியங்கள் அதான். இந்த ஜனங்கள் தங்கள் வழிகளை என்ன செய்தார்கள்? தெரிந்து கொண்டார்கள். வேதனைப்படுறார் ஆண்டவர். சரியான தெரிந்து கொள்ள இல்லை என்று அவர் அங்கலாய்க்கிறார். அதனால்தான் ஆண்டவர் உபாகமத்தி புத்தகத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 30ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29 வாசித்து 30ஆம் நீதிமொழிகள் 1:29. கர்த்தருக்கு பயப்படுதலை என்ன செய்யல? தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய உள்ளம் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம், தேவனுடைய இருதயம் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லுகிற ஒரு நிலைமை. அதனால்தான் உபாகமத்தில் ஆண்டவர் ஒரு ஆப்ஷனை கொடுத்து ஒரு அறிவுரையும் கொடுக்கிறதை பார்க்க முடியும். உபாகமத்தி புத்தகத்தில் திருப்புங்க, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஆப்ஷனை கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு ஒரு அறிவுரையும் அவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். வாசிங்க. ஆ ஆ ஆ ஆகையால் தெரிந்து கொண்டு, மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபமும் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ நல்லா இருக்குன்னு சொன்னா எதை தெரிந்து கொள்? ஜீவனை தெரிந்து கொள், தெரிந்து கொள். சோ நாம் சரியானதை தெரிந்து கொள்வதற்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம். நான் சொல்ல பிந்தின காலங்கள், வரக்கூடிய காலங்கள் நமக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட காலங்களாய் காணப்படும் என்பதை
வேதவசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு ஒரு 4 நபர்களை முன்வைத்து நான் உங்களோடு பேச போகிறேன். நான் சொல்ல அது தெரிந்து கொள்ளுதல், அந்த ஒரு வார்த்தை தான். 4 பேருடைய ஜீவியங்களிலே 4 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு சரியான தெரிந்து கொள்ளுதலை ஒரு வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டதினாலே ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட்டது, ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பது மிக முக்கியம். இந்த தெரிந்து கொள்வதை பற்றி பல பகுதிகள் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் நானே சொல்லப்போகிற காரியம் ஒரு 4 பேருடைய நபருடைய வாழ்க்கையிலே ஒரு தெரிந்து கொண்ட காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவதில்லை. சிலர் சொல்லுவாங்க ஆண்டவராக பார்த்து செய்யட்டுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவராக பார்த்து செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் ஜீவனுக்கு முன்னால் வச்சுருக்கான்ப்பா, நீ எதை தெரிந்து கொள்? ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் நமக்கு அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அந்த வில் பவர் நமக்கு தான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அதுதான், பெரிய பாக்கியம். ஸோ நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? சிலருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டதினாலே ஆசிர்வதிக்கப்பட்டார்கள். நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எல்லாமே நமக்கு அறிமான பகுதி தான். ஆனால் இந்த கண்ணோட்டத்தோடு உங்களோடு நான் இந்த நாளிலே பேசும்படி விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால்? தெரிந்து கொண்டால். வார்த்தைகள் மிக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றொன்றும் மிக முக்கியமானவைகள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால்? தன்னை விட்டு எடுபடாத ஒன்றை தெரிந்து கொண்டாள். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பணங்களை சேர்த்து வைத்தாலும், எவ்வளவு சொத்துக்களை வாங்கினாலும், எவ்வளவு பொருட்களை சமதரித்தாலும் எல்லாம் எடுபட்டு போகக்கூடிய ஒன்று. எல்லாம் எடுபட்டு போகக்கூடிய ஒன்று. உலகத்தில் எல்லாம் எடுபட்டு போகும். சாது செல்லப்பா என்று சொல்லுகிற ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிரசங்கத்தை சொல்லுவார், நகை நட்டு எவ்வளோ மாட்டி இருந்தாலும் பெட்டிக்குள்ளே தூக்கி வைக்கும் பொழுது ஒரு ஃபைனல் செக்யூரிட்டி செக்கப் ஒன்று பண்ணுவானா. ஃபைனல் செக்யூரிட்டி செக்கப் பண்ணி காதில் கடுக்கன்னு இருந்தால் கூட என்ன செய்வான்? அதை கலத்தி எடுத்துருவான்னு சொல்லுவார். ரொம்ப வேடிக்காத ஒரு பாட்டு பாடி சொல்லுவார். அதை எல்லாம் எடுபட்டு போகும், எல்லாம் எடுபட்டு போகும். இந்த எடுபட்டு போகிறதுக்காகத்தான் எவ்வளவோ நம்ம உழைக்கிறோம், எவ்வளோ நேரங்களை செலவழிக்கிறோம். நல்லது, உழைக்கணும், கட்டாயம் பாடுபடணும், அதெல்லாம் தேவை. ஆனால் என் மரியாதை குறித்து எழுதும் பொழுது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால்? தெரிந்தவனுக்கு தெரியும். இந்த சம்பவத்தை நீ பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு கிராமத்துக்கு போகும்பொழுது அவள் அழைத்துக்கொண்டு இயேசுவை வீட்டுக்கு விட்டு போகிறேன். நான் இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது சில இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் மீட்டிங் நடத்துவார். ஜனங்கள்லாம் வசனத்தை கேட்டு அவரவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. இயேசுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது. போய் ஒலிவமலையில் போய் ராஜ்யத்தை தங்கியிருக்காரு. திரும்பி காலையிலே வந்து உபதேசம் பண்ணுறார். அவரை வீட்டுக்கு கூட்டு போகவோ அழைக்கவோ யாரும் இல்லை. ஆனால் இந்த அதிகாரத்தில் இந்த மரியாளுடைய சகோதரியாகிய மார்த்தாள் இயேசு வீட்டுக்கு என்ன செய்கிறார்? அழைக்கிறார். நல்ல பாக்கியம். அழைப்பின் பேரில் இயேசு வருகிறார். ஆனால் இந்த மார்த்தாள் என்ன நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து மரியாள் தேவனுடைய வார்த்தை என்ன செய்தால்? கேட்டுக்கொண்டாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் என்று எழுத. எனக்கு இந்த சம்பவத்தை படித்த பிறகுதான் எனக்கு பெரிய சவாலாய் எங்கள் மனால டீச் பண்ணுறதுக்கும் நான் அதை அனுபவிப்பதற்கும் அல்லது பயிற்சி பண்ணுவதற்கும். வீட்டில் 2 பேர் தான். ஒரே ஒரு ஆள் மரியாள் உட்கார்ந்துருக்கிறாள்.
அவளுக்கு மாத்திரம் இயேசு அனுப்பிச்சு ஆண்டவர் வார்த்தையை போதிக்கிறேன். நான் தான் யோசிப்பேன், இயேசுவே ஒரே ஒரு ஆளுக்கு வசனத்தை டீச் பண்ணும் பொழுது நமக்கு பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை ஆயிரம் வந்தாலும் சொல்லி வராட்டாலும் சொல்லி அதை பற்றி கவலையே இல்லை. இயேசு பார்த்து மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே வந்து உட்காருன்னு சொன்னால் சொல்லியிருக்கலாமா, சொல்லிடக்கூடாதா? இல்லை, இட்ஸ் அன் ஆப்ஷன். தெரிந்து கொள்ளுதல். தெரிந்தவங்களுக்கு வர வைக்க மாட்டார். அவர் வர வைக்கணும்னா அது வேற மாதிரி ஆயிரும். ஆப்ஷனை கொடுக்கிறார். ஆனால் மார்த்தாளை தெரிந்து கொள்ளவில்லை. வேலை தான், பல வேலைகள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை என்ன செய்தால்? கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டு சொல்லாரு, அவர் நல்ல பங்கை தெரிந்தார். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்ள ஒரு இருதயத்தில் விசுவாசம் பெருகியது. நீ பிந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா மரியாதை குறித்து பாராட்டுதலோடு எழுதப்படுது. இங்கே ஆண்டவர் பாராட்டுகிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? ஒருவேளை வேலையை சொல்லலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லலாம், உங்கள் தொழிலை குறித்து சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் உட்கார்வதற்கு நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள்? சொல்வார், அந்த உலகத்தில் எத்தனை கோடியை சம்பாதித்தாலும், எத்தனை கிலோ கணக்காக நகையை நீங்கள் வாங்கி சேர்த்தாலும், ஏற்க கணக்காக லேண்டை வாங்கினாலும் ஒரு நாள் உங்களை கூட வரதில்லை. எல்லாம் ஈடுபட்டு போகும். ஒரு முறை பாஸ்டர் ஜீவானந்த மீட்டிங் உசல்மட்டில் நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்றேன். அப்போ தான் ஆரம்ப காலங்கள். அது சொன்ன ஒரு காரியம் ரொம்ப இன்னைக்கு நீங்கள் ஞாபகத்தில் சொல்லுவாங்களாம், பேரனுக்கு பேரன் வந்து என் பேர் சொல்லணும், அதுக்காகத்தான் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அவர் ஒரு பையனை மீட்டிங்கில் கூப்பிட்டார். ஒரு பையனை கூப்பிட்டு, உங்கள் தாத்தா உங்கள் அப்பா பேருன்னு கேட்டார். சொன்னா உங்கள் தாத்தா பேர் என்ன கேட்டார். சொன்னா உங்கள் தாத்தாவுக்கு அப்பா பேர் என்ன கேட்டான். தெரியலை. சொன்னார், பேர் சொல்கிறதுக்காக என் சொத்தை என்ன செய்கிறோம்? சேர்க்கணும். தலைமுறைக்கு சேர்க்குறாங்களாம். பேர் சொல்ல முடியுமா? இல்லை. உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வேலை பார்க்க வேண்டும், அதெல்லாம் அவசியம், கட்டாயம். வேலை செய்யலாம், சாப்பிடக்கூடாது, பைபிள் சொல்லு, உண்மைதான். ஆனால் நம்முடைய ப்ரையாரிட்டி, நம்முடைய முக்கியத்துவம் எதற்காக கொடுக்கிறோம்? நீங்கள் யோசிப்பார். தெரிந்து கொள்றீங்களா? ஆண்டோடைய பாதத்தில் உட்காரணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனோடு நேரத்தை செலவழிக்கணும் என்பதற்காக எவ்வளோ நேரத்தை செலவழிக்கணும்? தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எல்லாம் தெரிந்து கொள்ளுதா இருக்கு. நம்ம சிலத்தில் ஈஸியாக சொல்லிடுறோம், நேரம் இல்லை அப்படின்றோம். இல்லை, சில கிரிக்கெட் பிரியர் இருக்கிறார்கள். டிவியில் கிரிக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க நேரம் முறை எதுக்கு செலவழிக்கிறீங்க? அதுக்கு உட்காடுறோம், மணிக்கணக்காக பார்க்குறோம், உட்காடுறோம். அதுக்கு முடியுது இல்லையா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேத வசனத்தோடு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம்? டிவி பார்ப்பதனாலே உங்களுக்கு என்ன வரப்போகிறது? கிரிக்கெட் பார்ப்பதனாலே உங்களுக்கு எதுவும் கப்பு கிடைக்குதா? இல்லை, அவன் வாங்கிட்டு போயிடுறான். அவனுக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைக்கிது. உங்களுக்கு நேரம் போன தான் மிச்சம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் எவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை தேவனோடு செலவழிக்கிறீர்கள்? தெரிந்து கொள்கிறோமா? தேவனுடைய பாதத்தில் உட்கார்வதற்கு சரி உட்கார முடியாது, கஷ்டம். உட்காருவது என்பது இட்ஸ் நாட் ஈஸி திங். ரொம்ப லகுவான காரியம் அல்ல, ரொம்ப கடினம். நான் ஊழியருடைய கூட்டத்தில் பேசும்பொழுது உட்கார பழக வேண்டும் என்று பேசினேன். ஆரம்ப நாட்களில் சர்ச்சை என்ற சமயத்தில் ஒரு M80 ஒன்று இருந்துச்சு என்கிட்ட. எதுக்கு எடுத்தாலும் வண்டி எடுத்து ஓடிடுவேன், உட்கார முடியாத நிலைமை. அப்போ ஆண்டவர் சொன்னால் இது சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் பேசினார். அப்போ நான் என்ன சொன்னேன், இன்னொரு ஊழியக்காரர் ஒரு ஊரில் அவருக்கு வெஹிக்கிள் இல்லை,
அவரை கூப்பிட்டு இந்த வண்டியை கொடுத்து விட்டேன். அது பிறகு இப்போ நான் எங்கே போகணும்னாலும் எதில் போகணும்? பஸ்ஸில் தான் போகணும், இல்லை சைக்கிள் எடுத்து போகணும். அப்போ ஒரு தைக்கு 10 தடவை யோசித்து, காரணம் என்ன, பழக்கி வைத்தேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஓடுவதற்கு நேருக்கு முடியும், ஆனால் உட்கார்றது ரொம்ப கஷ்டம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம தேவ சமூகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். சரியானதை தெரிந்தவன்னா அது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் சொன்ன உங்கள் ஆத்மா வாழ்ந்தா தான் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆத்மாவுக்கு ஆகாரத்தை போடுறோம், பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம். சில ஆத்மாவெல்லாம் வறண்டு போய் கிடக்கு, வசனமே கிடையாது. இந்த ஞாயிற்றுமே கேட்கறதோட சரி, அதோட போச்சு. தைரியமாய் தேவ சமூகத்தில் சொல்ல முடியும். என்ன சொல்லுடைய வாழ்க்கை நான் பார்க்கிறேன். உள்ள வறண்டு போன ஒரு நிலைமை கர்த்தர் பார்ப்பாரானால், போன வார்த்தை சொன்னது ஊசா அடிக்கிட்டு இருக்கிற நிலைமை. சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை, ஆவிக்குரிய வசனங்கள் உள்ளே போகவில்லை. இந்த உலக வாழ்க்கையோட முடியும், பரலோகத்திற்கு போகணும். உலக வாழ்க்கை எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும் சரி, நித்தியத்திற்கு நம்ம போகணும். அதான் நமக்கு ஒரு மெய்யான வாழ்க்கை. மரியாள் சரியானதை தெரிந்து கொண்டாள். ஈடுபடாத நல்ல பங்கு. தேவனுடைய வார்த்தை, விசுவாசம், ஆவிக்குரிய காரியங்கள் நம்மை விட்டு யாராலும் எடுக்க முடியாது. அது எல்லா காரியத்தையும் நம்மை விட்டு எடுத்து விடலாம். அதற்காக மணிக்கணக்காய் பிரயாசப்படுகிற நம்ம ஆவிக்குரிய காரியம், நித்தியத்தின் காரியத்திற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு முக்கியத்துவம் வருகிறோம். சற்று யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை சற்று மாற்றி அமைப்போம், தெரிந்து கொள்வோம். தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது உட்காந்து, பல வருஷ விசுவாசியாக இருந்தாலும் இன்னும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அதை காட்டிலும் பரிதாப நிலைமை வேற இல்லை. ஆவிக்குரிய காரியத்தை முக்கியத்துவம் கொடுப்போம், அதை தெரிந்து கொள்வோம். இரண்டாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நான் சொல்ல முடியும். வாசியங்கள் யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே யோசுவா சொன்னவர் அவனுடைய தெரிந்து கொள்வதை அவன் வெளியரங்கமாய் சொல்கிறதை நான் பார்க்க முடியும். பிரஜாதி மக்களுக்கு அல்ல, தேவ ஜனங்களுக்கு. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவித்த தம்முடைய ஜனங்கள் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன? அவர்கள் வெட்டாத கிணறு, கட்டாத வீடு, எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார். எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் அருளி செய்தார். குறைவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்தார். ஆனா இப்ப தேவனை சேவிப்பதற்கு 2 காரியம். தேவனை ஆராதிப்பதற்கு, இன்னொன்று தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. சேவை என்பது இப்போ அவங்களுக்கு முடியலை, அவங்க அதை முக்கியப்படுத்தவில்லை. ஏன்னா இப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஆண்டவர் வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. அவை தேவனை மறந்த நிலைமை மாத்திரமல்ல, தேவனை விட்டு தூரம் போகிற நிலைமை. கடந்த வார்த்தை விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது ஏதோ விக்கிரகத்தை நிறுத்தி மாத்திரம் தன்னுடைய வேலை அவர்களுக்கு விக்கிரகமாய் மாறிவிட்டது, தன்னுடைய பிள்ளை அவர்களுக்கு விக்கிரகமாய் மாறிவிட்டது, தங்களுடைய தொழில் அவர்களுக்கு விக்கிரமாய் மாறிவிட்டது. தேவனை காட்டிலும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனை செய்ப்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. பல நேரங்களில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவனை விட்டு பிரிப்பதற்காக அல்ல. நல்லா கவனிக்கணும்.
உங்களுக்கு ஏன் ஆண்டவர் வேலை கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் ஜெபம் பண்ணாமல் போகிறதுக்கும் பைபிள் வாசிக்காமல் இருக்கிறதுக்காகவா? இல்லை. அநேகர் என்ன நினைக்கிறோம், என்ன சொல்கிறோம், எனக்கு வேலை அதனால் என்ன செய்யலை, பைபிள் வாசிக்க முடியலை, வேலை அதனால் ஜெபிக்க முடியலை, வேலை அதனால் பைபிள் ஸ்டடிக்கு வர முடியலை, ஜெபம் பண்ண முடியலை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மளை தேவனை விட்டு பிரியக்கூடாது, தேவனை விட்டு தூரம் கொண்டு போயிடக்கூடாது. ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு சின்ன சம்மானம் ஞாபகம். சபையில் ஒரு வாலிபன் வேலை இல்லாமல் இருந்தானா. அப்போ அவனை கூட சொன்னார், தம்பி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணு, வேலை கிடைச்சா ஆண்டவருக்கு தசமாம் கொடுப்பேன் தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணு சொன்னாராம். ஜெபம் பண்ணா, வேலை கிடைத்தது. குறைந்த வருமானத்தில் அதில் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்க ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தார். ஒரு பெரிய தொழிலதிபராய் மாற்றப்பட்டான். ஸோ அது வரைக்கும் அவனுக்கு கொடுக்கறது பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ பெரிய தொழிலதிபர், லட்சக்கணக்கான பணம் வருது. அதை காணிக்க என்ன செய்யணும், அதிகமாக கொடுக்கணும். இப்போ அவனுக்கு ஒரு கேள்வி, ஃபோன் பண்ணான், பாஸ்டர் ஒரு காரியம் என்னன்னு கேட்டார். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்டேன், அதன்படி செய்தேன், ஆசிரியப்பட்டேன். ஆமாப்பா இதில் என்ன ஒரு சந்தேகம் இல்லையே. இப்போ சொன்னேன், இப்போ ரொம்ப வருமானம் வருது, ஆனால் இப்போ எனக்கு கொடுக்க கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன செய்கிறது பாஸ்டர்னு. திரும்ப ஆதி நிலைமைக்கு வரும்படி நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். ஆசீர்வாதம் வந்த உடனே ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படிய முடியலை. ஆண்டவர் பிள்ளையை கொடுப்பது, நம்ம பிள்ளையை ஆண்டவரோட தூரம் போகிறக்கா பிள்ளை கொடுக்குறாரு இல்லையே. வேலை அதற்காக இல்லை. எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் சரி தேவன் கொடுப்பது நம்ம நன்றா இருக்குன்னு சொல்லலாம். அதன் மத்தியில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் என்ன செய்யணும், தேடணும். அநேக நேரங்களில் ஈஸியாக என்ன சாக்கு சொல்கிறோம், பிள்ளைகளை சொல்லிடுறோம், அல்ல வேலையை சொல்கிறோம், தொழிலை சொல்கிறோம், இல்லை புருஷனை சொல்லுவோம், மனைவியை சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, எந்த ஒரு காரியம் அது அல்ல. கர்த்தரை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கும். இவங்க அப்படி போயிட்டாங்க எல்லாம். இப்போ தான் கேட்குறான் யோசுவா, எல்லாருக்கும் முன்னால் சொல்கிறான், இப்படி போயிட்டீங்களே, இன்று தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் எக்கேடு கேட்டாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நானும் என் வீட்டாருமா கர்த்தரை என்ன செய்வோம். இன்னைக்கு சிலர் எப்படி தெரியுமா, அவங்களே அப்படி போயிட்டாங்க, அதனால் நானும் போயிடுவாங்க. அப்படி இல்லை, விளங்குச்சா? யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவர் எப்படி பேசுகிறார், இவர் எப்படி பேசுகிறாரு, அவங்க அங்கே போகிறாங்க, இவங்க எப்படி போகிறாங்க, அதனால் நானும் போயிட்டேன். நோ, உலகத்தில் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம் கர்த்தரை சேவிப்பதை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு தூரம் போக சொல்லுகிற காரணிகள் நம்மை டைவர்ட் பண்ணுவதற்கு பல காரியங்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பாதையுடைய திசை திருப்பக்கூடிய பல காரியங்கள் இன்றைக்கு நம்ம சுற்றிலும் இருக்கிறது. நம்மள இல்லை, என்னை ரட்சித்தார், எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இன்னைக்கு வந்திருக்கிற மேன்மைகள் இதெல்லாம் தேவனால் வந்தது என்பதை உணர வேண்டும். உங்கள் ஆரம்ப நிலைமையை ஒரு நாள் மறக்கூடாது, ஒரு நாள் வரக்கூடாது. ஆரம்பத்தில் ஊழியத்தில் கேரளாவில் பாரத்தோடுன்ற இடத்துல இருந்தோம். தங்கின இடத்த என்னைக்கு வச்சுருக்கேன் நான் போட்டாவா, இப்படிப்பட்ட இடத்துல இருந்தேன் என்பது இன்றைக்கி ஞாபகப்படுது. இன்றைக்கும் பார்க்குறேன், இன்றைக்கி வந்து கட்டடங்கள், இன்றைக்கி வந்து கார் எல்லாம் இருக்கலாம். ஒருவேளை தேவன் பல நன்மைகளை தந்திருக்கலாம், ஆசீர்வாதம் தந்திருக்கலாம். ஆனால் முந்தின காலத்தை ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இருந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, நீங்கள் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம், எப்படி இருந்தீர்கள் என்பதை உணர்வோமானால் இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுப்போம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுப்போம். ஏன், இதெல்லாம் தேவனால் வந்தது, கர்த்தர் கருள் செய்திருக்கிறார். அதுதான் யோசுவா சொல்கிறான், உங்களை எப்படி அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் நடத்தி வந்தார், இப்படிலாம் செய்தாரே, இப்படிலாம் நடத்தினாரே, என்னென்ன காரியங்களாம் அவங்களும் செய்து வந்தாரேப்பா, நீங்கள் இப்போ இப்படி இருக்கிறீங்களே, இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டு 6 நாள் கர்த்தரையே சேவிப்போம். இந்த காலவெளியிலே சுற்றுள்ள தேவனுடைய வழிபட்டு விலகி போகலாம்.
அவர்களைப் போல நாம் இருக்கும்படி அழைக்கப்படவில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம், நம்மை ரட்சித்த நோக்கம், நம்மை அழைத்தவருடைய நோக்கம் நம்ம நிறைவேறணும். மற்றவர்கள் அல்ல, கர்த்தர் நம்மைத்தான் கணக்காக போகிறார். அவன் சொல்கிறான், நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை செய்வோம். ரூத்தின் புத்தகத்தில் உங்களுக்கு தெரியும், நகோமியும் ரூத்தும் ஒரு பாலும் மருமகளாக இருக்கிறார்கள். கசப்பான ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது நகோமி தன் மருமக்களோடு எழுந்து, நான் மூலமாக நீங்கள் வாசிக்க விரும்பவில்லை, நேரம் ஒரு நாள் கதையாக சொல்லிட்டு போயிடுறேன். மருமக்களோடு எழும்பி பெத்லகேம் போகும்படியாய் புறப்பட்டு வருகிறாள். வழியில் வந்தோடனே சொல்கிறா, என் கூட வந்தால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு மேன்மை இல்லை, நீங்கள் என்ன செய்ய, திரும்பி போங்க. 2 பேரும் சொன்னார்கள், நோ, நாங்கள் போக மாட்டோம், உம்முடனே கூட வருவோம். கொஞ்ச தூரம் போகிறார். போன உடனே திரும்பி நம்ம சொல்லுகிறாள், பா, நீங்கள் வாலி வயது, இந்த ஸ்டேஜில் என்னோடு வடிவிலான உங்களுடைய எதிர்காலங்கள் போய்விடும். நீங்கள் உங்களுடைய தேசத்திற்கும் உங்களுடைய ஜனத்திற்கும் உங்களுடைய தேவனத்துக்கு திரும்ப போங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்றா. வேதம் சொல்லுது, ஒரு பாலுக்கு ஒரே அழுக, ஆனால் முத்தமட்டையும் செய்தால் போய்விட்டார். எல்லா அழுகையும் சரியான அழுகை இல்லை. சில பார்த்தீங்கன்னா கண்ணீராக கொட்டுவார்கள், அவ்வளோதான், சரியான முடிவில் போயிட்டா. அவள் போன பிறகு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச தூரம் போகிறாங்க. திருப்பி நகோமி ரூத்தை பார்த்து சொல்கிறாரு, உன் சகோதரி போயிட்டாப்பா, நீ போயிரு, உன் தேவனிடத்திற்கு போங்க. மற்ற உன் தேவனிடத்துக்கு போ, தேசத்துக்கு போ, ஜனத்துக்கு போ. இல்லை, இவள் தெரியும், உன்னுடைய தேவனை நான் அறிந்து கொண்டேன், இனி என் தேசத்துக்கு போகிறதோ என் தேவனை போய் சேவிக்கிறதோ ஆகாத காரியம். அதை பற்றி ஒரு வார்த்தை உடனே பேசக்கூடாது. மன உறுதியாக இருக்கிறதை கண்டுன்னு. அப்போ அவளுக்கு தெரியும், மோவாபிய ஸ்திரீயாகிய நான் பெத்லகேம் போவேனானால் அந்நிய ஸ்திரீ, மோவாபியர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், என்ன நடக்கும் தெரியாது, சமுதாயத்தில் ஒதுவி கைப்படலாம். நகோமியே எந்த ஹோப் கொடுக்கல. ஆனால் சரியானதை கர்த்தரை சேவிப்பதற்கு, அவரையே பின்பற்றுவதற்கு ஒரு உறுதியான தீர்மானத்தை ரூத் எடுத்தாள். அன்னைக்கு அவள் எடுத்ததுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆண்டவர் தாவீது அவன் சந்தையில் பிறக்கிறான், அந்த சந்தையிலே இயேசு பிறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 66 புத்தகத்தில் மோவாபிய ஸ்திரீ ஆகிய ஒரு பெண்ணுடைய பேர் 10ஆம் தலைமுறை மட்டும் என்றென்றைக்கு ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது மோவாபியர்கள். ஆனால் பைபிளில் ஒரு புத்தகம் மாற்றப்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். சரியான தெரிந்து கொள்ளுதல், கர்த்தரை சேவிப்பதற்கு சரியான தெரிந்து கொள்ளுதல். என் சகோதரி போயிட்டா, அவங்க எப்படி இருக்காங்க, இல்லை, எது எப்படி வருதோ தெரியாது. நான் ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொண்டேன், இவரை அல்லாமல் வேற ஆளை நான் ஆராதிக்க போறதில்லை, முன்வைத்த காலம் பின் வைக்க போறதில்லை. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டாள். அவளுக்கு தெரியாது, போவாசை சந்திப்பேன், தனக்கு ஒரு எதிர்காலம் வரும், தன் சந்தையிலே தாவீது பிறக்க போகிறான், அந்த சிலை இயேசு பிறக்க போகிறாரு. நோ, தன்னுடைய பேரில் ஒரு புத்தகம் எழுதப்பட, பைபிளில் ஒரு புத்தகம் எழுதப்பட போகுது, ஒன்றுமே தெரியாது. தெரிந்து கொள்ளுதல், கர்த்தரையே சேவிப்பதற்கு. இந்த காலப்படியிலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எதை தெரிந்து கொள்கிறோமோ அதுதான் வருங்காலத்துக்குள்ளே பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு போவது என்பதை மறந்து போக வேண்டாம். ஸ்ட்ராங் டிசிஷன், மன உறுதியாக இருக்கிறதை கண்டு என்று எழுதப்படுகிறது. மன உறுதியாக இருக்கிற, அசைக்கப்படலை. அதனால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சைட் ட்ராக் ஆகாதீங்க. ஞாயிற்று மாத்திரம் ஆராதனை, மற்ற 6 நாள் வேற எங்கேயோ இல்லை. எங்கே போனாலும் கர்த்தருக்குள்ள இருக்க வேணும். அப்படியானால்
நம்முடைய வருங்காலங்கள், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்பத்தி 4ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நான் சொல்லும்படி விரும்புகிறேன். வாசியுங்கள். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா சாதாரண ஒரு மனிதன் அல்ல. தேவன் அவனை கொண்டு பலத்த காரியத்தை செய்திருந்தார். அவன் சொல்ற காரியத்தை பாருங்க. அகாமிய கூடாரங்கள், மகிழ்ச்சி ஊட்டுகிற இடங்கள் எனக்கு எத்தனையோ இருக்கப்பா. ராஜாவுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய பல காரியங்கள் இருக்கு. நோ, அந்த ஆகாமிய கூடாரம் எனக்கு தேவையில்லை. நான் எதை தெரிந்து கொள்வேன்னா, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில். கர்த்தர் அதனால தான் அவனை ஆடுகளை மேய்த்த தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றினார் என்றால் உன்னுடைய இன்டென்ஷன், உன்னுடைய உள்ளான நாக்கம் என்ன? ஆண்டவர் தான். ஆண்டவருடைய ஆலயம், தேவ சமூகம், கர்த்தர். நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். நேரத்துக்கு வரபடி தான் நம்மளால் யோசிச்சு பாருங்க. ஒரு நேரம் வாரத்தில் ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு நாள் வர்றோம். அதுக்கு சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் நம்ம வாழ்க்கையில். எப்படி பின் சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படும், எப்படி நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், எப்படி ஆண்டவரின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். பிரச்சனையும் போராட்டத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான் உலகத்தவரெல்லாம். ஆனால் தேவனை பற்றிக்கொள்வோமானால் எல்லாவற்றுக்கும் மேல தேவன் கிரியை செய்வார் அல்லவா? தேவன் நடத்த மாட்டாரா? தாவீது எவ்வளவு பொன் வெள்ளியை சவதரித்தான். யோசிச்சு பாருங்க, தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளவு பொன் வெள்ளியை சவதரித்தான். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கலையா கர்த்தர்? யோசிச்சு பாருங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக நடைமுறை இன்னைக்கு தாவீது நாட்களை போல் அல்ல. இன்னைக்கு நம்ம வெஹிக்கிள் இருக்கு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாம் வச்சிருக்கோம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தொலைத்தொடர்பு சாதனம் இருந்துச்சா? இல்லை என்ன காரியம் இருந்தது? அது மத்தியில் வேலை இல்லாதாளா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எல்லா வசதியும் இருக்கு, வெஹிக்கிளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஒரு நாள் வர்றதுக்கு படுற பாடு கர்த்தர் பார்க்கிறார். எப்படி ஆசீர்வாதம் வரும், எப்படி மேன்மை வரும், எப்படி கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியும். யோசிச்சு பாருங்க. ஈஸியாக சொல்லிடும், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, எனக்கு அதை தரல இதை தரல. எப்படி தருவார் ஆண்டவர்? நல்லா கவனிங்க. இதுவரை இப்படி தான் பரவாயில்ல. 2026ஆம் ஆண்டை பாதி மாதம் முடிக்க போகிறோம், அரையாண்டு முடிக்கிறோம். அடுத்த அரையாண்டுக்குள்ளே போக போகிறோம். தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. நீங்களும் உங்கள் பிள்ளை, நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவா சொன்னாலும் சரி, மோசே சொன்னாலும், நீங்களும் உடைய பிள்ளைகளும், நீங்களும் சந்ததியும், நீங்களும் சந்ததியும். நமக்கு மாத்திரமல்ல, நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேணும். அதுக்கு நம்ம தான். என்ன சொல்றேன்னா, இன்னொரு முடியாக்கத்தை டோர் கீப்பர் அப்படின்னு இருக்கு. சிங்காசனம் அல்ல, எனக்கு எது ரொம்ப நல்லது, வாசற்பல்ல ஒரு டோர் கீப்பரா இருப்பையா. மைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு புல்ஃபிட் தர வேண்டிய அவசியம் இல்லை, வேற எந்த பொறுப்பு வேண்டாம். எதை பொறுப்பு இருந்தா போதும் எனக்கு? டோர் கீப்பர், காவக்காரன், வாசல காத்துக்கு இருக்கிறேன், அதே போதும். எவ்வளவு உங்களுடைய ஆசை பாருங்க. கர்த்தர் அவனை சும்மா விட்டாரா? இல்லையே. யோசிச்சு பாருடைய நிலைமை என்ன, நடந்து வந்த காரியங்களை எத்தனை. சவுல் அவனை எத்தனை முறை கொன்று விட வேண்டும் என்று எத்தனைத்த தருணங்கள் என்ன.
கர்த்தர் எல்லாம் வரைக்கும் பாதுகாத்தாரே. நாம் இதை தெரிந்து கொள்ள போகிறோம். தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் இருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம். அதனால சொல்கிறான், நம்முடைய ஆலயத்து மேல் வைத்த வாஞ்சினான்னு சொல்லுகிறான். தேவன் மேலே, தேவனுடைய ஆலயத்தின் மேலே. சபையை குறித்த பக்தி வைராக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை குறித்த பக்தி வைராக்கியம் மாத்திரமல்ல, சபையை குறித்த பக்தி வைராக்கியம் எனக்கு தேவை. ஒரு கடமை ஆற்றுவது போல இருக்கக்கூடாது. விடுமுறை நாட்களில் கர்த்தரை தேடி வரலாம், ஜபங்கள் இருந்தால். சொல்ல பைபிள் ஸ்டடி ஏன் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கு? மற்ற நாட்களில் நீங்கள் மாலை நேரங்களில் வர முடியாது என்பதற்காக, உங்களோட பிள்ளைங்க படிப்பு, நீங்கள் வேலை போயிட்டு வந்தீங்க அப்படின்றதுக்காக தான் விடுமுறை நாளை தெரிவுபடுத்தி ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடி வச்சிருக்கு. அன்றையும் இந்த உலக காரியத்திலேயே வாழ்ந்தோன்னா நம்மளை கர்த்தர் எப்படி நம்மையும் நம்ம சந்ததியை ஆசிரியப்பார். அந்த வார்த்தை சொல்லுடைய காரணம் என்ன? நீங்களும் ஆசிரியக்கப்படணும், உங்கள் சந்ததியும் ஆசிரியக்கப்படணும். இப்போ கர்த்தருடைய காரியம் தெரிந்து கொள்வது, சரியானதை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் நம்ம ஆசிரியக்கப்பட முடியும். ஸோ தேவ சமூகத்தை நம்ம நாடுவோம், தேவனுடைய சமூகத்தை பற்றி கொள்வோம். கடைசியாக இன்னொரு பகுதியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் எல்லாம் சாதாரண மக்களாக இருந்து ஆசிரியக்கப்பட்டவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் வாசிப்போம். ம் 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 போதும். தெரிந்து கொண்டு. மோசே சாதாரண ஆளா இல்லை, நல்லா கவனிங்க. அவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் வந்தது. அரண்மனை வாழ்க்கையா, தேவ ஜனங்களோடு துன்பமா? எதை தெரிந்து கொண்டானா? துன்பத்தை அனுப்பி. எல்லா உலக ஜனெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டா பயலை இப்படி போய் தெரிந்து கொண்டேன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானா? உனக்கு பிழைக்கவே தெரியலை. என்னெல்லாம் சொன்ன ஆட்கள் உண்டு. சில ஊழியரே வந்து சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு 5 பொம்பளைகள் பிள்ளைகளை வச்சுருந்தீங்களே, உங்களுக்கு பிழைக்கவே தெரியல பாஸ்டர் ஒருத்தர். வேறொரு காரியத்தில் நான் சொல்ல மாட்டேன் எதுக்குன்னு. நீங்களாம் பிழைக்க தெரியாதான்னு சொன்னார். பிழைக்க தெரிஞ்ச ஆள் அல்ல, ஊழியம் செஞ்ச தெரிஞ்ச ஆள் தான். நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். உலகம் சொல்லும் பிழைக்க தெரியாதவன். துன்பத்தை தெரிந்து கொண்டான். 2 ஆப்ஷன். அடுத்த பார்வோனாய் அவன் வர வேண்டும். எவ்வளவு பெரிய பட்டம் யோசிச்சு பாருங்க. பார்வோனுடைய பட்டம் என்பது சாதாரண காரியம் அல்ல. எகிப்திற்கு முழு அதிபதி, சகல கலைகளையும் கற்றி தேறினவன். நெக்ஸ்ட் ஃபேரோ அவன் தான். எகிப்துக்கே தெய்வம் போன்றவன் அவன். ஆனா அதல்லையா, தேவ ஜனங்களோடு எதை அனுபவிக்கணும்? துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். நம்ம எதை தெரிந்து கொள்ளும் யோசிச்சு பாருங்களேன். சுகபோகமான வாழ்க்கையா, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் 5-7 மணி வரைக்கும் நல்லா தூங்குறது வசதியாக தான் இருக்குது. கொஞ்சம் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணா என்ன? கொஞ்சம் கஷ்டம். யோசிச்சு பாருங்களேன், எதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்? சுகபோகமான வாழ்க்கை தானே. கொஞ்சம் இரவு கொஞ்சம் பைபிள் வாசித்தா என்ன? அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறதுல என்ன கஷ்டம்? சொல்லுவாங்க, பாஸ்டர் பகலெல்லாம் எங்களுக்கு இருக்கிற வேலை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். நான் சொல்ல, நீங்கள் என் கூட கொஞ்சம் வாங்க, நான் சாப்பிட்ற நேரம் சாப்பிடுங்க, நான் தூங்குற நேரம் தூங்க. ஒரு வார்த்தை என்று ஓடியே போயிடுவீங்க. கஷ்டம். நான் தெரிந்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கை நல்லா சொல்ல முடியும். கடினமான காரியத்தை தெரிந்து கொண்டனால கர்த்தர் கிருபையினாலே இம்மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பயும் கஷ்டமான காரியத்தை செய்வதற்கு நான் பயப்படுறதே கிடையாது. கஷ்டம்தான். நாளை முதல் ஆராதனை 2 ஆராதனை திரும்ப பைபிள் ஸ்டடி. இதுக்கடையில் எங்கேயாவது போய் ஜோம் பண்ண போனோம், மத்தியானத்தை போய் ஜோம் பண்ணிட்டு வர வீடு, சில வீடுகளில் போய் கஷ்டம். ஊழியம் நான் வரும்பொழுது யோசித்தது வேறு, ஆனால் உள்ளே பார்த்தா இதை காட்டிலும் கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை. கடினமான காரியம்.
சந்தோஷமாக காரியம். கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஒன்றும் இல்லாத என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நான் அதை திரும்பி பார்க்கிறேன். நான் ஒரு பாஸ்டரோடு கூட இருந்தேன் ஆரம்ப நாட்களில் போடி நாயக்கனில் இருக்கும்பொழுது. அப்போ என் கூட இருக்கவங்களாம் ஏதாவது வேலை சொல்லுவார் பாஸ்டர், அவங்க தெரியாதுன்னு போயிடுவாங்க. நான் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், நான் சரின்னு சொல்லுவேன். கேட்டுக்கிட்டு அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு கேட்பேன். உண்மையிலே சொல்ல எனக்கு ஒரு காரியமே தெரியாது, எந்த காரியத்தை குறித்து சரியான நாலேஜ் கிடையாது. அப்படி வளர்க்கப்பட்டவன் நான். ஆனால் அறிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் கஷ்டப்படணும், கடினமாய் காரியம் செய்யணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்ததுனால தேவனை குறைய வைக்கலை. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஐ எம் நாட் ஒர்த், நான் தகுதி பாத்திரம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் கஷ்டப்படுவதற்கு நான் கடினமாய் உழைச்சதுக்கு விரும்புகிறேன். சமயத்தில் மீட்டிங் போய் இப்போ நேபாள் போக போகிறேன். 3 நாள் ஊழியர் மீட்டிங், பகலில் 3 செஷன் நின்று கொண்டு தான் இருக்கணும், டீச் பண்ண தான் செய்யணும். அடுத்த நாள் புறப்பட்டு வரணும். ஊழியம் கர்த்தர் எப்படியாவது ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். மோசேயுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாதிரியான ஒரு வாழ்க்கை. சொகுசான வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், எந்த கஷ்டம் இல்லை, எல்லா விதமான நன்மைகளும் உனக்கு இருக்கு. ஆனால் தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவித்து வைத்திருந்தான். கொஞ்சம் கஷ்டப்படுவதை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறணும், இல்லை தேவ நம்மை வரப்போகிற நாட்டில் ஆசிரியக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆரம்பத்தில் எனக்கு பிரசங்கில் சொல்லப்பட்ட வார்த்தை, இளமையில் நுகத்தை சுமப்பது எப்படிப்பட்டது? நல்லது. பிந்தின காலத்தில் ஆசீர்வாதம் தரும், மேன்மை தரும். நான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி பார்த்தேன், எவ்வளோ கடினமான பாதை வழியாக வந்திருக்கேன்னு தெரியும். ஸ்தாபனத்தின் கீழாக இருக்கும் பொழுது, தலைமைத்துவத்தின் கீழாக இருக்கும் பொழுது எத்தனை கடினமான வேலைகள். அது இன்றைக்கி என்னை குறைஞ்சி போகல, நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கு. நானால சொல்கிறேன், கடந்து வந்த பாதைகளை அதுதான் சொல்கிறேன். எந்திரிக்கணும், காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கடினமானதான். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள் யாவரும் நினைச்சுவார்கள், துன்பப்படுவார்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். மோசே யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில். ஏன் ஆண்டவர் மோசே அடக்கம் பண்ண இடத்த காட்ட தெரியுமா உங்களுக்கு? யூதருடைய பார்வையில் இயேசு அல்ல, யெகோவாகிய தேவனுக்கு அடுத்து யார்? மோசே தான் பெரியவர். அதனால தான் இயேசுகிட்ட கேட்டாங்க, நீ என்னையா சொல்கிற? எங்களுக்கு மோசே சொல்லியிருக்கிறார். மோசே மத்திலும் செத்து கல்லறை கட்டியிருப்பானா? இன்றைக்கி முழு கிறிஸ்தவன் எங்கே தான் போய் நினைப்பாங்க? மோசேயின் கல்லறையில். ஆண்டவர் நல்லா மறைச்சிட்டார். முகமமாய் சந்தித்தவன். யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் எப்படி நடந்தது? எப்படி கர்த்தர் இன்னைக்கு நமக்கு இன்னும் ஆசீர்வதிக்கணும், என்ன உயர்த்த நடத்தணும் விரும்புகிறோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும், ஜெபிக்கணும். ஆண்டோடைய காரியங்களில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை சாயந்தரம் ஊழியது போகணும்னா மத்தியானம் 3 மணிக்கு கொஞ்சம் தூக்கத்தை வருத்தா என்ன செய்யலாம்? சந்திக்கலாம், ஆற்று மக்களை போய். கஷ்டப்படுவதற்கு விசேஷமாக வாலிபெல்லாம் நல்லா கவனிங்க. சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. எந்த காரியமானாலும் உங்கள் உலகப்பரமான காரியம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், தெரியாதுன்னு லேசை தள்ளிவிடக்கூடாது. தேவன் உங்களை ஆசிரியக்கணும், உங்களுடைய வருங்காலங்கள் ஆசிரியக்கப்படணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் மோசே தேவனுக்கு அடுத்த நிலைமையிலே பார்க்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவனை போல தீர்க்கதரிசி முன்னாலே இல்லை பின்னாலேயும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. துன்பத்தை தெரிந்து கொண்டான். நான் அதை படிச்சிருக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஞாபகம். தாவீது கோலியாத்தை கொண்ட உடனே சவுலுடைய குமாரனா யோனத்தான் அவன் மேலே பயங்கரமான நெருக்கமான ஒரு உறவை கொண்டான். அவனுடைய ஆத்மாவும் இவனுடைய ஆத்மாவும் 2 ஒதுங்கி இருந்துச்சான். அப்படி 2 பேரும் அப்பா செய்கிற காரியத்தெல்லாம் தப்பு வைக்கிறது யோனத்தான் தான் அவன் சொல்லுவான்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாசியங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 23 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. இப்ப சவுலுக்கு பயந்து காட்டுக்குள்ள இருக்கிறான் யோனத்தான். இப்ப தாவீது. இப்ப சவுல் என்ன செய்யறான்? அரண்மனையை விட்டுட்டு யோனத்தான் தாவீதை தேடி போகிறான். போய் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, நீ பயப்பட வேண்டாம், எங்க அப்பா கையை என்ன செய்யாதவன என்ன ஒரு அருமையான பாருங்களேன். யார் இவன்? அடுத்த குமார் இல்ல அரசகுமாரன். சவுல் செத்தா யார் அரசாட்சிக்கு வரணும்? இவர் தான் வரணும். ஆனா இவன் சொல்றான், என் கையுமை எங்க அப்பா என்ன செய்ய மாட்டாரு, முடியாது. என்ன சொல்றான்? யார் ராஜாவா இருப்பா? நீர். நான் அல்லையா, நீர் என்ன செய்ய போற? ராஜாவா இருக்க போகிறீர். அப்பொழுது உமக்கு நான் பிஏவா, உனக்கு 2வது இடத்துல உட்கார்ந்துருப்பேன். என்ன ஒரு அருமையான ஆசை, என்ன ஒரு அருமையான ஒரு தரிசனம், என்ன ஒரு வருங்காலத்தை குறித்த சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல். நீர் ராஜாவாக இருப்பீர், நான் உமக்கு என்னவா இருப்பேன்? 2வதா இருப்பேன். சொல்லிட்டான். அடுத்து தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தான் அப்படி எழுதலை, அப்படிதானா? நான் பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது இப்போ கவனமாக வாசிக்கணும். யோனத்தான் வீட்டுக்கு போனான்னு சாதாரண எழுதியிருக்கலாம், அப்படி எழுதலை. என்னன்னா, அட யோனத்தானே, நீ அவனோடு ராஜாவா ஆளும் பொழுது 2வதா இருக்கன்னா, நீயும் தாவீதோடு எங்க இருந்திருக்கணும்? காட்டில் இருந்து. யோனத்தானோ தெரிந்து விடுதல். ஏன் அப்படின்னா, யோனத்தானுக்கு அரண்மனையில் வாழ்ந்து பழக்கம். சொகுசான ஒரு வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல வசதி எல்லாம். ஆனால் தாவீதோடு காட்டில் இருந்தா ஒன்றும் இல்லை. ராத்திரி கொசுக்கடி, சரியான சாப்பாடு இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தாவீதோடு காட்டில் இருந்திருப்பான். ஆனால் தாவீது ராஜாவாகும் பொழுது யோனத்தான் இருந்திருப்பான். ஆனால் பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் வெட்டப்பட்டு செத்து போயிட்டான். அதுதான் தாவீது அதை மறக்கலை. யோனத்தான் தான் இல்லாமல் போயிட்டானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குமாரனாகிய மேய்போசத்தை தன்னுடைய பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட வைக்க முடியாது செய்தான். யோசிச்சு பாருங்களேன். நானும் உதறேன், உன் கூடயே இருக்கேன் தாவீதே, நான் உன் கூடயே காட்டில் இருந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்து இருந்திருப்பானா? நிச்சயமாக சொல்கிறேன், தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது யோனத்தான் 2வதாக இருந்திருப்பான். ஆசை நல்ல ஆசை, விருப்பம் நல்ல விருப்பம். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட என்ன செய்யலை, விரும்பலை. மோசே அரண்மனை வாழ்க்கையை விட்டான். தேவன் அவனை கொண்டு எவ்வளோ பெரிய காரியம் செய்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, கொஞ்சம் கஷ்டப்படாட்டா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. படிக்கிற பிள்ளைங்க நல்லா கவனிங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். இந்த நாட்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பகுதியை நாம் நிறைவேற்றும் பொழுது மோசே அரண்மனை விட்டான். கர்த்தர் பெரிய தலைவனாய் கர்த்தர் மாற்றி எவ்வளோ பெரிய காரியம் செய்தார் பாருங்க. தெரிந்து கொள்ளுதல். ஆகவே இந்த கால்வழியில் நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? தேவனுக்கு அடுத்த காரியங்களையா? ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், நான் எந்த காரியத்தை தெரிந்து கொள்ள போகிறேன், எதற்கு எவ்வளோ நேரம் வாழ்க்கையில் செலவழிக்க போகிறேன். தேவனுக்காக பாடுபடுதல், இல்லை தேவனுடைய ஆவிக்குரிய காரியத்துக்காக கொஞ்சம் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறது ஒரு நாளும் அது போகாது, வீணாகவே வீணாகுது.
ஆண்டவர் லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் ஐஸ்வர்யனை பற்றி சொல்லுகிறார். அப்பா, நீ பூமியில் எல்லாத்தையும் நல்லா செய்தாங்க, அனுபவி ராஜான்னு அனுபவிச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்ச, எல்லாம் உனக்கு கிடைச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் லாசர் அப்படி இல்லையே. அதனால் இப்போ நீ அதுக்கு மாற அனுபவிக்கிற அப்படி சொன்னார். we have to train ourselves. கொஞ்சம் கஷ்டப்படுவதை, ஆவிக்குரிய காரியத்தில், ஊழியத்தில், உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கஷ்டப்படுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான், கடினம்தான். நான் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் செய்தி ஆயத்து மணி எளிதான காரியம் அல்ல. பைபிள் ஸ்டடி இருக்குன்னா சாதாரண காரியம் அல்ல. நான் கஷ்டப்படலைன்னா உங்களுக்கு வந்து எளிதாக 1 மணி நேரம் டீச் பண்ண முடியாது, தேவனுடைய வார்த்தை பிரசங்க முடியாது. பல காரியத்தை ரெஃபர் பண்ணுகிறேன், பல காரியத்தை படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஈஸி, எளிதான காரியம் அல்ல, கஷ்டம்தான். ஆகவே ஒரு சரியான தெரிந்து கொள்ளுதலை பண்ணுவோமானா கர்த்தர் வரப்போகிற நாட்டில் நம்மையும் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பல இடங்களில் போய் வேத வசனத்தை பேசிக்கிறேன். அது ராணி சிஸ்டருக்கு மேலே இருந்தோம். இரவெல்லாம் படிப்பேன், உட்காந்து பைபிள் படிப்பேன். பைபிள் காலேஜ் போகல, ஆனால் பைபிள் எப்படி கற்றுக்கொள்ள வேணும் ஆசை. ஃப்ளாஸில் டீயை போட்டு எடுத்துகிட்டு உட்காந்து மணிக்கணக்கா இரவெல்லாம் நடந்து கொண்டு அப்படிலாம் படித்து பல பாடங்களை கற்றுக்கொண்டதுனால தான் நீ பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க போகிறேன். இட்ஸ் நாட் விளையாட்டான காரியம் இல்லை, கடினம். ஊழியத்தில் எவ்வளோ கடினம் என்பது எனக்கு தெரியும். எல்லா காரியத்திலும் கடினம் இருக்குது. கொஞ்சம் அதை தெரிந்து கொள்ளுவோம். சோம்பேறித்தனங்கள் நீக்குவோம். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உலக பிராரமும் சரி, நீ ஆசீர்வதிக்கப்படனா சோம்பேறித்தனத்துக்கு நினைச்ச விட இடம் கொடுக்க கூடாது. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லி பேப்பரில் போட்டிருக்கேன் பாஸ்டர்னார். நீ 8 மணி நேரம் தானே நரகத்துக்கு பிறகு தான் பேப்பரில் போட்டிருக்கேன். அரசியல்வாதிலாம் எத்தனை மணி நேரம் தூங்கினான்னு போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு 8 மணி நேரத்தை 6 மணி நேரமாக ஆக்கினா என்ன கெட்டாக போகுது? இல்லை, நம்ம வளர்த்துட்டோம், நம்ம சரீரத்தை அப்படி பழக்கிட்டோம். அதனால தான் மாறும். 2026ஆம் ஆண்டு அடுத்த ஒரு பகுதிக்குள்ளே அரையாண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். சரியானதை தெரிந்து கொள்ளுவோம். தேவனுடைய காரியங்களும், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஊழியத்துக்கு அடுத்த காரியங்கள், பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்கள், அதை தெரிந்து கொள்ளுவோம். படிக்கிறவங்க அவங்களுடைய பாடங்கள், குடும்ப காரியங்கள், குடும்பத்துக்கு இதை தெரிந்து கொள்ளுங்க. சும்மா தேவையற்ற காரியங்களை விளக்குங்க. நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க, இப்போ எதுக்கு தெரிந்து கொள்ள போகிறீங்களோ அதான் வரப்போகிற நாட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டிட போகுது. தேவ சமுத்திரம் எல்லாரும் எழுப்பிப்போமா? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஆண்டவர் நினைப்பூட்டின வார்த்தை தெரிந்து கொள்ளுதல். லோத்து சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு ஆபிரகாமை விட்டு பிரிந்து போயிட்டான். தெரிந்து கொண்டு, தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதல். எவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வந்ததுனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றான்னு பாருங்க. ஐயோ, தங்கள் வழிகளையே தெரிந்து கொண்டார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். தேவன் அங்கலாய்க்கிறார். ஆலோசனை சொல்றார், அப்பா மரணத்தையும் ஜீவனை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை சாபத்தை வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்ளுப்பா. எல்லாருக்கும் இந்த தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. 4 பேருடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்ட காரியத்தை பார்த்தோம். நம்ம எதை தெரிந்து கொள்ள போறோம்? மாத்தாளுக்கு பல வேலை இருந்தது உண்மைதான். மரியாதை மேல ஈடுபட்டிருக்கலாம். இல்லை, ஆண்டவர் இயேசு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இது லெஷர் டைம், எனக்கு இப்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல தருணம் இருக்கு, நல்ல ரெஸ்ட் இருக்கு, இன்னைக்கு விடுமுறை நாள், இயேசுவின் பாத்திரம் உட்கார போறேன். தெரிந்து கொண்டாள். அப்படி தருணங்களை பயன்படுத்துவோம். நேரங்களை வீணாக்காதீங்க.
தேவையற்ற காரியங்களை செய்து மணிக்கணக்கான டிவியில் உட்காந்து பார்த்து நேரங்களை வீணாக்காதீங்க. இயேசுவின் பாதத்தை உட்காருங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆண்டவரா செய்ய மாட்டாரு, நாம தான் தெரிந்து கொள்ளணும். நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வருவதை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய தொழில் மத்தியில், படிப்பின் மத்தியில், உங்களுடைய வேலையின் மத்தியில் மரியாதை போல ஈடுபடாத நல்ல பங்கு விசுவாசம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருத்தல். இந்த உலகத்தில் எல்லாம் ஈடுபட்டு போற காலம் வரும். எல்லாம் ஈடுபட்டு போயிடும் நம்ம விட்டு. தேவனுடைய ஆவிக்குரிய காரியம் மாத்திரம் விட்டு ஈடுபட முடியாது. அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், அதுக்கு அதிகமான நேரத்தை கொடுப்போம். அதுக்குரிய சிரத்தை வரட்டும், உணர்வு வரட்டும். ஈடுபடுற காரியங்களுக்கு எவ்வளோ நேரங்களையும் காலங்களையும் பணங்களையும் செலவழிக்கிறோம். அநித்தியமான காரியத்திற்காக, நித்தியமான காரியத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். நித்தியமான காரியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டு ஆரம்பம் என்றால் கத்தரே செய்ப்போம். பக்கத்துள்ள பார்க்காதீங்க, மற்ற விசுவாசியை பார்க்காதீங்க, மற்ற சபையாரை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. தேசம், தேவ ஜனங்கள் தேவனை விட்டு டைவர்ட் பண்ணுகிற நிலைமை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, மற்ற நாட்கள்லாம் வேற மாதிரி காரியங்கள். இன்னைக்கு இருக்கு விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படிலாம். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் விட்டு ஆண்டவரை சேவிக்க போறோம். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம். அவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில ரூத்தை போல விடாம பற்றி கொள்வோம். ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்க போல இருக்கலாம். இல்லை, நான் விட போறதில்லை. ரூத் தன்னை ஆண்டவரை சேவிக்க முடியாது பற்றி கொண்ட அந்த உறுதியான தீர்மானம் அவள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொண்ட சரியான தெரிந்து கொள்ளுதல். தாவீது ஆலயத்தின் வாசற்படியிலேயே காத்திருப்பது தெரிந்து கொள்ள எவ்வளோ பெரிய மனிதன் யோசிப்பார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றவன். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்தனால தான் அவனை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். நீ ஆண்டோட சமூகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ சோம்பேறித்தனப்படுறோம், எவ்வளோ சாக்கு போய் சொல்கிறோம். தயவு செய்தலாம், நீங்கள் தேவ சமூகத்தை முக்கியப்படுத்துங்க, தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம் ஒரு முக்கியமான பங்காய் மாறட்டும். ஒரு கல்யாண வீட்டுக்கு லேட்டாக போய் சாப்பிட போகிற மாதிரி போகாதீங்க. கடைசி நேரம் போயிட்டு வருவோம், தவறு. தேவனுடைய ஆலயம். தாவீதை கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார்? ஏன் அப்படிப்பட்ட மேன்மேலாம் அவன் அடைந்தான்? ராஜ பதவி அடையலை, அவன் சிங்காசனத்தை அதையே தெரிந்தோம். இல்லை, வாசற்படி. யோசிச்சு பாருங்க, அதான் எனக்கு அவசியம், அதுதான் முக்கியம். அவனை அவனுடைய சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? சரியானே தெரிந்து கொள்ளுவோம். தேவ ஜனங்களோடு ஆவிக்குரிய காரியத்திற்காக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் துன்பத்தை அனுபவித்தான். அரண்மனையில் ராஜாவாக இருப்ப தேவ சித்தம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை வழியிட சொல்வான் தேவ சித்தம். அவனுக்கு தேவ திட்டம். தேவ சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக துன்பத்தை அனுபவித்தான். உங்க வாழ்க்கையில தேவனுடைய திரு சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். அதிகாலையில் எழுமணும், ஜெபம் பண்ணணும், இரவு நேரத்தில் கொஞ்சம் பைபிள் வாசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம். உலக காரியத்தை செய்துட்டு குடும்பம் பிள்ளைகளை கவனிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். இல்லை தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிக்கலாம். கொஞ்சம் நேரம் செலவழி, கதவை போட்டு உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. 24 மணி நேரம் வேலை 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 என்று வேலையே செய்யலாம். வரப்போகிற காலங்களே கஷ்டம். நேரத்தை தெரிந்து கொள்ளுங்க. இந்த டைமை ஒதுக்கி முழங்கால போடுங்க, கர்த்தரை தேடுங்க.
தேவனுக்காக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக துன்பத்தை தெரிந்துள்ளுங்க. சுகபோகமான வாழ்க்கை அது உயிரோடே செத்தவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கலாம், ஆனால் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த 2026 வருஷத்தின் 6 மாதத்தை முடித்து அடுத்த அரையாண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கை அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டாம். தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியில் இங்கு தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பட வேணும். காலங்கள் மிக கொடிய காலமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால் நிறுத்தின பரிசுத்தவான்களைப் போல நாங்கள் சரியானதை தெரிந்து கொண்டு ஆவிக்குள்ள முன்னேறி செல்லுங்கள், உதவி செய்ப்பான்னு சொல்லி நம்ம கத்தடைய கதோப்படம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ ஆண்டவரே, கிருபை தருவீராக. எல்லாரும் வாய்த்துக்கான வாலிபுள்ளெல்லாம் செல்லுங்க, ஜெபம் பண்ணு. ஒரு தீர்மானத்தோடு போவோம். இந்த வரப்போகிற நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம நம்முடைய வருங்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ணு, எல்லா ஜெபம் பண்ணுங்க, எல்லா சத்தத்தை ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ரி பாபா பாலா கதாராமா சந்தலரா கதாராமா. ஹல்லேலூயா. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாதேவும் கேருபை கண் பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாதேவும் கேருபை கண் பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமா இன்ப காணா ஏடுவே தூய பிதாவின் கிருதம் தரிசிப்பே. எல்லாரும் ஒப்பு கொடுத்தலோடு ஆண்டவரே, உம்மை பெண் சென்று உண்மையே செய்ப்பனப்பா, உம்முடைய காரியம் முக்கியத்துவத்தை கொடுப்பா. எனக்கு தேவையான கிருபை தாங்க, இரக்கம் பாராட்டும் கிருபை தாங்கப்பான்னு சொல்லி எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கர்த்தரை நோக்கி பாடுவோமா? உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாதேவும் கிருபை கண்பாரும் என்றும் நானும் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் உம் கிருபை கண்பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமாய் இன்ப காணா ஏடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய். நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஒரு அரை ஆண்டை முடித்து அடுத்த அரை ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் என்பதாக நாங்கள் சரியானதை தெரிந்து கொண்டு இந்த வரப்போற நாட்டில் வாழ வேண்டும் என்று நீ கொடுத்த ஆலோசனைக்காய் ஜெபிக்கிறேன். நாங்கள் தெரிந்து கொள்ளும் காரியங்களை தவறி இருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் நிறுத்தின மோசேக்காக, தாவீதுக்காக, ஆண்டவரே யோசுவாவை, மரியாளை இவங்களாக நாங்கள் முன்னிறுத்தி பார்க்கிறோம். ஆண்டவரே, சரியானது தெரிந்து கொண்டதுனால சாதாரண ஜனங்களாக இருந்தாலும்
அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களையும் அவருடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. அதே போல எங்களையும் எங்கள் சந்ததியை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நித்தியத்துக்குரிய காரியங்களுக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக, தேவனுடைய ஆலயத்துக்கிற காரியங்களுக்காக சரியானதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் நாங்க கஷ்டத்தை தெரிந்து கொண்டு நீ வரப்போற நாட்கள்ல, இந்த வரப்போற இந்த வருஷத்தின் மீதியான நாட்களில் ஆசுவாத்தைக்கு வித்துடலாய் காணப்பட வச்சியும் நாங்கள் சரியானதை தெரிந்து கொள்வோமானா நாங்களும் ஒரு சந்ததியை ஆசிரியப்படுமாப்பா. எங்களுக்கு நீ உதவிச்சபடியாய் ஜெபிக்கிறோம். தவறான தெரிந்துகள் வேண்டாம். யோனத்தானை போல, ஒருபாலை போல, லோத்தை போல வேண்டாம் ஆண்டவரே. எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களை கருணப்படுகிறோம். இந்த காலவெளியிலே இந்த வாரம் நிச்சய வேலையில், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கற்றுக் கொடுங்க. எங்கள் சபையை சார்ந்த வெளியிடுதல், வெளி தேசத்தில், வெளி மாநிலத்தில் எல்லா பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களுக்குறமாய், சபைக்குறமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கீழ் அசுத்தான் வல்லமை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே முகுசோ இரண்டாவது ஆராதனையும் மாலை பவிஷ்ய கதை புறப்படும். உமக்கே நாங்கள் சகல கணத்தை அமையும் துதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக